பிடித்து கிராமத்துக்கு வெளியே கொண்டு போனார். இயேசு அவனுடைய கண்களின் மேல் துப்பி தனது கைகளை அவன் மேல் வைத்து, நீ எதையாவது காண்கிறாயா என்று கேட்டார். அவன் நிமிர்ந்து பார்த்து, நான் மனிதரை காண்கிறேன், ஆனால் அவர்களோ நடந்து திரிகிற மரங்களைப் போல் காணப்படுகிறார்கள் என்றார். இயேசு திரும்ப, இப்படி மரங்களைப் போல காணப்படுகிறார்கள் என்றால், இந்த விசுவாசிக்காத ஜனங்கள், அவருடைய என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள், கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொளுத்திருக்கிறது என்பதை இந்த ஊமையின் மூலம் நமக்கு தெரியப்படுத்துகிறார். இப்படிப்பட்ட கனிகூடாத மரமெல்லாம், நல்ல கனிகூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படுமாம். ஒரு தடவை தனது கைகளை அவனுடைய கண்களின் மேல் வைத்தார். அப்பொழுது அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டன. அவன் திரும்பவும் தன்னுடைய பார்வையை பெற்று எல்லாவற்றையும் தெளிவாய் கண்டான். இயேசு அவனிடம், கிராமத்துக்கு போய் இதை பற்றி சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவனை அவனுடைய வீட்டிற்கு அனுப்பிவிட்டார்.